Hi friends, இன்னைக்கு குயிக் ஸ்நாக்ஸ்ல மசாலா கல்லை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள பண்ணிடலாம். ரொம்ப எளிமையா வீட்ல ஹெல்த்தியா பண்ணலாம். கலர்லாம் எல்லாம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வேர்க்கடலை 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்துர்க்கேன். சில்லி பவுடர் தேவைக்கேற்ப ராக் சால்ட் எடுத்துர்க்கேன். இது மட்டும் இருந்தா போதும். இது டிஷ் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். நான் இது ரெடி பண்றதுக்குள்ள நான் ஒரு கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். அது சூடாயிட்டு இருக்கணும். இது நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப எளிமையா ஸ்பீடா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. அந்த பிளேட்ல வந்துட்டு groundnut எடுத்துர்க்கேன். groundnut கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுருக்கேன். அப்புறம் நான் சொன்ன சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் வேணும் அப்படின்னா அது ஜாஸ்தி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு இது கூட நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், சால்ட், அந்த கடலை இதெல்லாம் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் to 1/4 கப் இருந்தால் போதும். லைட்டாக நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க. நிறைய தண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த கடலை ஊறிடும், அப்புறம் கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால லைட்டாக தண்ணி போட்டு போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேட்டர் வந்து நல்லாவே கோட் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஆயில் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆயிலில் போட்டு எடுத்தால் போதும். வாங்க பார்க்கலாம். பார்க்கலாம். கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கங்க. ஹை டு மீடியம் வச்சுக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவில் வச்சிங்கன்னா அவனுக்கு சரியாக வேகாது. ஜஸ்ட் இப்படி நான் களை எடுத்து அப்படியே ஊற்றிடுவேன். ரோஸ்டட் groundnut தான், அதனால் ஒரு 1 or 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான மசால் கல்லை 2 மினிட்ஸ் கூட ரெடி ஆயிடும். அவ்வளோதான், டிஷ் ரெடி. மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது கறியும். அதனால் அது வரைக்கும் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மசாலா கடலை ஈவினிங் டைமில் ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.